வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன் வராங்க. எலக்ட்ரிஷியனுக்காக வந்திருக்கிறேன். எலக்ட்ரிஷியன் வந்ததுக்கப்புறம் இந்த லைன்லாம் இப்போ செக் பண்ணிவிட்டு லைட்டு, இந்த மோட்ரு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேலை பார்க்க வந்துன்னு இருக்காங்க. வந்தாருன்னா எலக்ட்ரிக் வேலை பார்த்துட்டு அடுத்தது நாளைக்கு இந்த வலையெல்லாம் கட்ட வராங்க. வலை கட்டினதுக்கப்புறம் மீதி வேலையை பார்க்கலாம்னு சொல்லி அப்படி முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம். எலக்ட்ரிஷியன் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். எலக்ட்ரிஷியன் வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். தினமும் காலையில் பண்ணைக்கு வர வேண்டியது தான், சுற்றி வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். அடுத்தது ஏதாவது வேலை இருந்தால் சின்ன சின்னதாக செஞ்சுட்டு தினமும் இப்படி தான் போகுது. நம்மளுக்கு இந்த காடை சிக்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இதான் வேலையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு தான் கிடைக்கணும் இல்லையா? அதனால் இப்படியே போகுது. பண்ணை எடுத்த நாள்லேருந்து டெய்லியும் வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு இதுக்கான வேலைகளை தயாரிகளை படுத்திட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு 6 வந்தால் தான் வேலை. அது வர்றது தண்ணியெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ப்ளம்பர் வேலை வேறு இருக்குது. இந்த ஒரு நிமிஷங்க, இந்த பைப் ஃபுல்லாக வந்து செக் பண்ணணும். ப்ளம்பர் ஒரு நாள் வரணும். வந்ததுக்கப்புறம் அவர் வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் தண்ணியே அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வர முடியும். அதுதான் முதல் நாள் எலக்ட்ரிஷியன் வர சொல்லி இந்த எலக்ட்ரிக் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு. இப்போ அந்த கொட்டாயிலேருந்து கொட்டா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அதான் வந்து பவர் சப்ளை வர்ற இடம், பவர் சப்ளை உள்ள இடம். இதில் தான் பவர் சப்ளை வரணும். அங்கேருந்து இது ஒரு கிளியா கொட்டா. இந்த கொட்டாயிலேருந்து நம்ம இப்போ வந்து பவர் இங்கே எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வந்து இந்த ஃபுல் கொட்டாவுக்கும் பவர் கொடுக்கணும். ஏற்கனவே பவர் இருந்த இடம் தான், இவங்க எல்லாம் வாங்கி வச்சுருந்தது தான். நம்ம வந்து அவர் அந்த இதில் வந்து ஆள் இல்லை, பார்த்துக்க முடியலன்னு சொல்லி விட்டதுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டார். இப்போ நம்ம வந்து எடுத்ததுனால நம்ம பண்ணுறோம். இதெல்லாம் வேறு இப்போ க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த முடியும் வச்சிங்களேன். இதெல்லாம் சுற்றி எவ்வளோ செத்த இருந்தது. இதெல்லாம் நம்ம தான் ஆளை வச்சு ஃபுல்லாக, இந்த சரவு ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் நம்ம தான் ஆளை வச்சு க்ளீன் பண்ணோம். இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இந்த 2 வாரம் ஆகிடுது. 2 வாரம் கிட்டத்தட்ட. ஆமாம், இந்த வாழை மரம், இந்த இடம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. 6 கிடச்சி அதுக்கப்புறம் வளர்த்து அதை நம்ம க்ரோத் பண்ணி விற்கிறது தான் நிலை. அப்போ தான் வந்து நம்ம இதில் வந்து ஏதாவது ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும். லாபமும் வருமானு நம்மளுக்கு அது டவுட்டு தான். கண்டிப்பாக வரும், கிடைக்கும், கிடைக்காத இருக்காது. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபம் இல்லாத இருக்காது. லாபம் கிடைக்கும். நம்ம அதில் வந்து முயற்சி பண்ணி கண்டிப்பாக வந்து ஏர்னிங் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இதை நம்ம வந்து எடுத்து பண்ணுறோம். இந்த அப்டேட் கூட எதுக்காக அப்படின்னா, நான் வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை பற்றி விற்பனைக்கோ தேவைப்படுறதுக்கு நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தேன் இல்லையா, எனக்கு வந்து காடை சிக்ஸ் வேணும் அப்படின்னு. இதெல்லாம் தேவைப்படுதுன்றதுக்காக இந்தமாதிரி அப்டேட்லாம் டெய்லி வந்து விலாகாக பதிவு பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்கு. ஆனால் விலாக் பண்ணணுன்னு ஆசை, இது விலாகாக பதிவு பண்ணணுன்ற ஒரு முக்கிய ஆசையும். அதனால் இதெல்லாம் நான் வந்து விலாகாக எடுத்து டெய்லியும் யூடியூப்பில் மட்டுமே, சோஷியல் மீடியா, இந்த சமூக வலைதளத்தில் மட்டும் பதிவிடலான்னு சொல்லி முடிவு பண்ணி நேற்றுலேருந்து இந்த வேலை பார்த்துட்ருக்கேன். இதுக்கான சப்போர்ட் உங்ககிட்டருந்து கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இது வேறு ஒன்று அடிக்கடி மாடியில் தடுக்குது. நம்மளே ஹைட்டு கம்மி இருந்தாலும் இது மாடியில் தடுக்குது. ஸ்டில் ஓகே, கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன். காடை வளர்ந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். உங்கள் சைடில் யாரும் வியாபாரி இருந்தீங்க அப்படின்னா காடை மொத்தமாக வேணுனாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து கொடுக்க தயாராக இருக்கேன். ஓகே, ஓகே. இப்போ இந்த பாக்ஸ் கொண்டு கொடுக்குறேன். அதான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கூட ஒரு லைட்டுக்கு இதில் கூட ப்ளக்கு சொருவிக்கலாம். ரைட், ஓகே, அப்படி கூட பண்ணிடலாம் இப்போதைக்கு. இங்கே வந்து இங்கேருந்து அங்கே போய்
ஒரு வழியாக கரண்ட்டும் மோட்டரும் ரெடி பண்ணியாச்சு. எலக்ட்ரிஷியன் வந்து கரண்ட்டு ரெடி பண்ணி லைட்டையும் எரிய விட்டாப்புல. கரண்ட்டு இந்த பண்ணைக்கு இப்போதைக்கு கிடச்சிடுது. வந்து போயிட்டார். லைட்டை கொடுத்து எரிய விட்டு போயிட்டார். பவர் சப்ளையும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பவர் சப்ளையும் வந்துடுது. தண்ணியும் பாருங்கள் காட்டுறேன். அதை பாருங்கள் தண்ணியும் நம்ம பண்ணைக்கு கிடச்சிடுது. ஊற்றுது இல்லையா? கிட்ட போய் காமிக்கிறாருங்க. ஏதோ ஒவ்வொரு வேலையாக நடக்குது. கடவுளோட புண்ணியத்தில் கடவுள் தான் இதுக்கெல்லாம் வழி காட்டணும். வேலையை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த காடை சிக்ஸை தேடி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்குள்ளே ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நண்பர் காடை வேணும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறது? தண்ணியும் பாருங்கள், தண்ணியும் கிடச்சிடுச்சு. தண்ணியும் வந்துடுது. மோட்ரு இறக்கிது, லைன் இருக்குது, தண்ணியும் கிடச்சிடுச்சு. எல்லாமே வந்துடுது. இப்போதைக்கு நம்ம வந்து பண்ணையை வந்து வலை மட்டும்தான் கட்டணும். இன்னும் கொஞ்சோண்டு வலை வேலை மட்டும் இருக்குது. சுற்றி இந்த வலையெல்லாம் பிரிச்சுட்டு புது வலை மட்டும் கட்டி, இந்த வலையை பிரிச்சுட்டு டைட் பண்ணி கட்டிட்டு மறுபடியும் புது வலை இது மேலே சின்ன வலையும் கட்டி வேலையை முடிச்சாச்சுன்னா அதோட சரி. உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான் வேலையை. அவ்வளோதான். சிக்ஸு மட்டும் இதுக்கப்புறம் வந்து ஒருத்தர்கிட்ட நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். நேற்று பார்த்தீங்க இல்லையா இன்குபேட்டர் ஒரு ஃபார்மு, அந்த இடத்த வந்து கேட்டிருக்கேன். அவரும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவரும் கொடுத்துருவான்னு தான் நினைக்கிறேன். இப்போ கூட காலைல ஃபோன் பண்ணி பேசினேன், தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்துட்டாருன்னா அடுத்தது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரி, ஓகே. அடுத்த ஒரு நல்ல விளாகில் சந்திப்போம்.